சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. என்னென்ன பண்ணிருக்கீங்க சப்போர்ட் எல்லாத்தையும். ஆமா நன்றி. அப்படி யார் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நான் கேஷ் தரேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சிவா பவி டைரிஸ் சேனல். இன்றைக்கி இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ரீசெண்டாக கொடைக்கானலுக்கு போயிருந்தோம். அந்த விலாகை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாங்கள் நேராக போயிட்டே இருக்கும்போதே ஃபஸ்ட்டு சில்வர் கேஸ்கெட் ஃபால்ஸ் வந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டே இருந்தோம், அழகாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ஃபால்ஸில் குளிக்கல மக்களே, நேராக ரூமுக்கு போனோம். ரூமுக்கு போய் கடகடன்னு ரெஃப்ரெஷ் ஆகி நாங்கள் ஊரை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். ஆனால் அந்த காரில் டாப் விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பங்கு 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 இங்கே பாரு மொட்டை மாடி அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்டை போட்டாச்சுங்க. காரில் போகும்போது என்னமோ எனக்கு இந்த காமெடி தாங்க ஞாபகம் வந்துச்சு. டீ கடைக்காரன் அவர் வந்து கேட்டால் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லுங்கண்ணே. அட யாருப்பா வந்து கேட்பா, யாரும் கேட்க மாட்டாங்க, நீங்களே கூப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனோம். எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த கோக்கஸ் வாக்குக்கு தாங்க போனோம். ரொம்ப தூரம் நடந்து போனோங்க. சரி கொடைக்கானலோட வியூ பாயிண்ட் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து நானும் போனேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு, அங்கே ஃபுல்லாக ஒரே பனி மூட்டமாக இருந்தது. அதனால இன்னைக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நான் விடலையே, நான் பார்த்தே தீருவேன், பனிமூட்டத்தையாவது நான் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரே பனிமூட்டை தான் தெரிஞ்சிச்சு. அவங்க சொன்ன மாதிரி வேற எதுவுமே தெரியல. சரி நடந்து வந்ததுக்கு 2-3 ஃபோட்டோவை எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டுக்கே வந்துட்டோங்க. ஏன்னா லஞ்ச் டைம் ஆயிடுச்சுல்ல, சாப்பாடு கையில் அப்படி கை அப்படி காட்டு, கையை கூட ஒன்றும் செய்யாது, முத்தம் கொடுக்கும். என்ன செய்யலாமா, முத்தம் கொடுமா அதுக்கு. ஹாய், ஓகேடா தம்பி, என்ன கூப்பிடுது ஓ துரத்தும் பவி, பாவடி பிடிச்சி இழுத்துரும், ஓடி அங்கே வா. பாவடி பிடிச்சி நம்ம விஜய் டிவி திவாகர் அண்ணனும் தங்கதுரை அண்ணனும் வந்திருந்தாங்க. அவங்க கூட நம்ம லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே திருப்பி 2-3 ஃபோட்டோவை எடுத்துகிட்டு திருப்பி அப்புறமா நாங்கள் ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டிங்க்கு போயிட்டோங்க. போட்டிங்க்கு போயிட்டு அங்கே 2-3 ரீல்ஸு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோங்க. போட் ஹவுஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து அப்படியே வெளியே சுற்றி பார்க்க போகிறோம். ஹார்ஸ் ரைடிங், அப்புறம் பைன் ஃபாரஸ்ட் இப்போ க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களாம். வேறு ஏதாவது பார்க்க போகிறோம். என்னப்பா குளிர் எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குப்பா. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹார்ஸ் ரைடிங் போகிறனால எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. கூடவே அந்த அண்ணா வந்ததுனால எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருந்தது. ஆனால் குதிரை அப்பப்போ கோளாறு பண்ணுச்சு. அந்த அண்ணன் கரெக்டாக கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஷாப்பிங் ஏரியாவுக்கு போய். எவ்வளோ இது நல்லா இருக்குமா? 100 ரூபாவா? ஏன் என்னாச்சு 100 ரூபா? 20 ரூபா கம்மியா போட்டு கேட்க வேண்டியதானே? கொடுக்க மாட்டாங்களா? தர மாட்டாங்க. ஐயோ சரி ஓகே, நல்லா இருக்குல்ல, ஓகே தானே? ரூபா கொடுத்துட்டியா? ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ அந்த இயர் மஃப்ஸ் நம்ம வாங்கினாலும் அது வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் தூங்க தாங்க செய்யுது என்னமோ. ஆனால் அந்த கொடைக்கானலில் அந்த குளிருக்கு அது போட்டால் தாங்க கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் அது நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தூங்கிட்டு தான் இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இயர் மஃப்ஸ் தூங்குதான்னு சொல்லி இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் நாங்கள் தங்கியிருக்கோம் ரெசார்ட், க்ரீன் லேக் வியூ ரெசார்ட். லைட்டிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது லைட்லாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, செம்மையாக இருக்கு. ரோட்டரி கிளப், இந்த கொடைக்கானலில் இருக்கிற ரோட்டரி கிளப்ல இருந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் விஜய் வாய்ஸ் கேட்டிருக்காங்க. விஜய் வாய்ஸா? ஆமா பேசுறாயா? பேசுங்களா? பேசுறா. எல்லாம் கண்ண முடிக்கிறது அப்படியே வரும். ஓகேவா? சரியா? ஓகே தம்பி, நான் பேசுமா? பேசு, நீ தான் பேசு. என் நெஞ்சில் குடியிருக்கும் அது என்ன நெஞ்சில முடி இருக்கும், வீட்டுல செடி இருக்கும், மண்டையில முடி இருக்கும், அது எனக்கு தெரியாதா? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்னா பேச்சு நீயே கேட்கலாம். மொத்தம் கேட்பேன். வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம், ஷாம்பு போடலாம் முடி கொட்டும். இது யாரு சொன்னது தெரியலன்னா உசு பேசுற உண்மனும் இந்த மாதிரி கடுப்பு பேசுற கம்முன்னு தான் வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கா. ஆனா ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, ஒய்ஃப்ட்ட கம்முனா மச்சிச்சிட்ட உண்மன்னு தான் வாழ்க்கை ஜம்முன்னு சொல்லியிருக்காங்க. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்
அப்படி லிட்டில் சொல்லிருச்சாரு அவங்க மட்டும் சார் அந்த ஃபேக்டரி என்ன விஷயமா இருக்கு இந்த மாதிரி பைத்தியக்காரன் என்ன பாத்தீங்க ஓகே இந்த ஓடல போயிடா ஏண்டா ஈஸ் போலாமே அடிச்சு ஒண்ணோட ஆயிடா ஓடி போய் காத்திருக்கு மக்கு ஏண்டா மக்கு என்ன பேசுறேன்னு புரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க செகண்ட் பக்கம் காத்து பக்கத்துல அதான் கொடைக்கானலுக்கு திண்டுக்கலுக்கு பக்கத்துல பழனி பழனியா அப்ப வந்து பக்கத்துல கடந்தரா இருக்கு கம்னாட்டி கடல் போயிட்டு இருக்கா காத்து பக்கத்துல செங்கல் போட்டுடா அதுக்கு திருச்சி பக்கத்துல என்னடா வேலை பாப்பா குச்சிட்டு இருக்க கன்னியாகுமரிக்கு நாகர்கோயிலுக்கு பக்கத்துல திருநெல்வேலி விழுப்புரத்துக்கு பக்கத்துல திருவண்ணாமலை இந்த ட்ரெஸ் எங்கிட்ட தெரியுமா கடைக்கார குடிமர் இருக்க ஹாய் மாயா இத சொல்லி ஆகணும் ஜோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய அனைத்து சுவைகளையும் சேர்ந்த இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரியா மனப்பாடம் பண்ண சூப் குடிச்சிட்டு இருக்கோம். அந்த ஈவென்ட்ல கொடுத்தாங்க. சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. குளிருக்கு எதமா இருக்கா? உங்க வாய் மேல நினைக்கிறான் அப்படியா? இப்போ இந்த ட்ரெயின் போயிடுச்சு ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ட்ரெயின் போகுது. சூப் குடிச்சிட்டு வெளியே வந்தாச்சு. செம காரமா இருக்கு. அப்படியே இதாகுது. மிளகு காரமா இருக்கு. இப்போ நம்ம ரூமுக்கு போறோம். போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நான் பேசிட்டு இருக்கேன். அப்படியே ஒரே புகையா போகுது. ரொம்ப குளிருது அப்படியே. புது ஆமா இல்ல ஃபங்க்ஷன்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்குள்ளே போனால் ஃபேனும் கிடையாது, ஏசியும் கிடையாது. ஆனாலும் சரியான குளிருங்க. எப்படித்தான் குளிருதோ, எப்படித்தான் அங்கே உள்ள மக்கள்லாம் வாழ்கிறாங்கன்னே தெரியலங்க. சரியான குளிர். ரொம்ப நடுங்கிட்டே இருந்தேன் நான் அதுக்கப்புறமா நமக்கு சோறு முக்கியம். பிகிலு சாப்பாடு வந்துடுச்சு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க எனக்கு கடன்னு சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்க போயாச்சு. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம்பாறையில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். கொடைக்கானல் ஏரியாவெல்லாம் சுற்றி பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வர்றது மகாநதி சீரியல் தாங்க. ஏன்னா மகாநதி சீரியலில் ஒரு லொக்கேஷன்லாம் பார்த்தாலே நமக்கே ஆசையாக இருக்கும். கொடைக்கானலுக்கு போகணுண்டா, காவேரியை பார்க்கணுண்டா அப்படின்னு தோணுங்க. ஆனால் நாங்கள் எல்லாம் போனால் சரியான குளிர் கொடைக்கானலில். ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டு முருகனை பார்த்து ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரெல்லாம் கொடைக்கானலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.